மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். அமாவாசை அன்று ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது? அமாவாசை அன்று அசைவ உணவை தவிர்ப்பதற்கு பின்னால் ஆன்மீகம், சாஸ்திரம் மற்றும் அறிவியல் ரீதியான பல காரணங்கள் கூறப்படுகின்றன. ஆன்மீகம் மற்றும் சாஸ்திர காரணங்கள். முன்னோர் வழிபாடு. அமாவாசை என்பது மறைந்த நம் முன்னோர்களை, பித்ருக்களை நினைத்து வழிபாடு செய்யும் நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து படையலிடுவார்கள். அத்தகைய புண்ணியமான நாளில் ஜீவராசிகளைக் கொன்று அசைவம் உண்பது பாவம் என்றும் முன்னோர்களின் ஆசி கிடைக்காது என்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அஹிம்சை. அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பதால் அந்த நாளில் எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது என்ற விதி உள்ளது. அறிவியல் மற்றும் உடல் நல காரணங்கள். செரிமான குறைபாடு. சந்திரன் பூமியின் நீர்நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவது போலவே நம் உடலிலும் உள்ள நீர் மற்றும் திரவங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மனிதனின் செரிமான மண்டலம், அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம், சற்று பலவீனமாக இருக்கும். அசைவ உணவுகள் ஜீரணமாக அதிக நேரம் எடுக்கும் என்பதால் அன்றைய தினம் அவற்றை தவிர்ப்பது உடல் நலத்திற்கு நல்லது. உடல் சுத்திகரிப்பு. அமாவாசை போன்ற நாட்களில் விரதம் இருப்பதும் எளிய சைவ உணவுகளை உண்பதும் உடலை சுத்திகரிக்கல, அதாவது டீடாக்சிஃபிகேஷனுக்கு உதவுகிறது. உளவியல் காரணங்கள். மனநிலை மாற்றம். சந்திரனை மனோகாரகன் என்று அழைப்பார்கள். நிலவின் ஈர்ப்பு விசை காரணமாக அமாவாசை நாட்களில் மனநிலை மற்றும் உணர்ச்சிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அசைவ உணவுகள் மற்றும் மசாலா உணவுகள் ஆவேசத்தை, அதாவது டெமாசிக் நேச்சரை தூண்டும் என்பதால் மன அமைதிக்காக சைவ உணவு பரிந்துரைக்கப்படுகிறது. இது போன்ற செய்திகளுக்கு உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.